ஹாய், வெல்கம் டு ஆல் சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்ஜே. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர் டு மாங்காடு ரோட்டில் சிக்கராயபுரம் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்கும். அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பேக் சைடில் தான் அந்த வீடு வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா, ஈஸ்ட் ஃபேஸிங் டூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் டபுள் பெட்ரூம் தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் கிச்சன் வந்துடும், மேலே வந்து டபுள் பெட்ரூம் வந்துடும், கீழே வந்து ஒரு காமன் பாத்ரூமோடு வந்துடும். இது ரோடு பார்த்திங்கன்னா 20 ஃபீட் ரோடு. இதோட இந்த ரோடு இந்த கொட்டாவோட முடியுது. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் மட்டும்தான் இருக்குது. இது ஆப்போசிட்டில் வந்து இப்போதைக்கு காலி இடமா தான் இருக்குது. பக்கத்தில் வந்து வீடு, அது கோயில் தெரியுதுங்களா, கோபுரம், இது வந்து அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி வாடகை கொடுத்தாங்க. பக்கத்தில் வீடு எல்லாமே இருக்குது. இது வந்து பார்க்கிங் ஏரியா. மெயின் என்ட்ரன்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இபி வந்து 3 ஃபேஸ் இபி. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்டில் போடுற மாதிரி கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து வீட்டோட ஹால், கிரவுண்ட் ஃப்ளோர். ஹால் வந்து கீழே வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்தா ரொம்ப வந்து ஸ்பேஸ், அந்த ஹாலெல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்ற வரைக்கும் கீழே வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து இது கொடுத்துட்டாங்க, ஹாலாக கொடுத்துட்டாங்க. ஹாலு ஒரு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக உங்களுக்கு நின்று ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்கும். கிச்சனு ஹால் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுகளும் உங்களுக்கு ஃபுல்லாக ஹால் தான். இது ஹால்லே வந்து ஒரு பாத்ரூம் காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி, வெஸ்டர்ன் டாய்லெட்டோட. இல்லை மார்பிள் போட்டு எஸ்எஸ் ஸ்டீல் போட்டு ஒரு கைப்பிடி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெட்ரூம். இதில் வந்து 2 பெட்ரூமே ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லா பெருசாக தான் ஸ்பேசியஸாக தான் இருக்கும். இதான் வந்து பெட்ரூம். 12க்கு 10 இந்த சைஸில் இருக்கும். டைல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா பெரிய பெட்ரூம் தான், ஸ்பேசியஸான பெட்ரூம். வென்டிலேஷனுக்கும் சைடில் இடம் விட்டுருக்காங்க. அது வந்து நான் மேலே வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச்டு பாத்ரூம். இது வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாத்ரூம் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி பாத்ரூம் நல்லா ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. வெளியே வந்தீங்கன்னா பால்கனி. இந்த பெட்ரூமுக்கு ஒரு பால்கனி. அதே வெளியே வந்து இங்கே ஒரு பெட்ரூம். இது வந்து 10க்கு 9, 10க்கு 9 இந்த சைஸில் வரும் இந்த பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கும் தனியாக வந்து அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் வந்து கரண்ட்டு வந்து ஒன்றும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வென்டிலேஷன் வந்து எவ்வளோ வெளிச்சமாகவும் எவ்வளோ உங்களுக்கு இதுவாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மொட்டை மாடி. இதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் நீங்கள் கட்டுறதுனால கட்டலாம், வேறு எதனா சின்னதாக போடலாம். ஏன்னா அதுக்கான காலம் வந்து உங்களுக்கு ரைஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. கூலிங் டைல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க மேலே. சொன்னால் கோயில், ஆஞ்சநேயர் கோயில். இங்கேருந்து இந்த ரோடு லெஃப்ட் எடுத்தோம்னா அப்படியே மறுபடியும் லெஃப்ட் எடுத்தோம்னா கோயில் வந்துடும் உங்களுக்கு பக்கத்துலேயே. இது பக்கத்தில் வந்து கொட்டை குளம் அது மாதிரிலாம் கிடையாது. பட்டா லேண்ட், காலி இடம். ஏதோ ப்ரைவேட் ஸ்கூல் கட்டுறதுக்காக வச்சுருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்போ வரப்போகுதுன்னு தெரில. அதே மாதிரி அந்த பக்கத்து வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும்
2 அடி கேஃபு, பார்த்தாவே தெரியும். அந்த செவருக்கு இந்த செவருக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். சரிங்களா, இது வந்து சைடில் வந்து உங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸேஜ். அதே மாதிரி பேக்கில் ஃப்யூச்சரில் அவங்க வந்து வீடு கட்டினாலும் இந்த வீட்டுக்கு வந்து எதோ ஆகுன்ற வரைக்கும் சைடில் உங்களுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. பார்த்தாவே தெரியுதுங்களா, இதுதான். மெயின் ரோடெல்லாம் ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப ரொம்ப பக்கம். எல்லாம் மெயின் ரோடு அக்சஸ் பண்ணுற மாதிரி சீக்கிரமாக கொடுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற வீடாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி அந்த லாரி போதில்ல, அதுதான் மெயின் ரோடு. அதுதான் ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டு கூட. அதுதான் அந்த இடம் தான் பஸ் ஸ்டாண்டு. அந்த லைட்டு மாதிரி பிளிங்க் ஆகுது, அந்த இடம் தான் பஸ் ஸ்டாண்டு. அங்கே தான் அந்த ப்ளூ கலர் ஷட்டர் தான் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து ரோடு லெஃப்ட் எடுத்து மறுபடியும் ரைட் எடுத்தோன்னா ஒரே ரோடு, மெயின் ரோடு. கிட்டத்தட்ட ஒரு 200 300 மீட்டர் வரலும் தான் வருமே. மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு எல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம். இப்படி போனால் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிடலாம். ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அதுக்குள்ளே தான் வரும். லெஃப்ட் எடுத்தோம்னா குன்றத்தூர் 1.5 கிலோமீட்டரில் குன்றத்தூர் வந்துடும். ரொம்ப பக்கம். இதனுடைய காஸ்ட்டு வந்து 75 lakhs தான் சொல்கிறாங்க. பேசிக்கலாம். இங்கேன்னு இல்லை, மாங்காடு, குன்றத்தூர், கோவூர் எந்த சரௌண்டிங் எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு வந்து 600 ஸ்கொயர் ஃபீட் டூப்ளெக்ஸ்னு போட்டாங்கன்னா 75 lakhs தான் பட்ஜெட்டு. அதுக்கு கீழே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப இன்டீரியலாக இருந்தாலும் அவ்வளோதான் கொடுக்க சொல்கிறாங்க. கொஞ்சம் மெயின் ரோடு இருந்தால் இன்னும் வந்து 80 lakh அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது கொஞ்சம் மெயின் ரோடு பக்கத்தில் தான் இருக்குது. 75 lakhs சொல்கிறாங்க. பக்கத்து வீடு வந்து சேல் ஆகிடுச்சு எப்போயோ. இது மட்டும்தான் அப்படியே இருக்குது. யாருன்னா இந்த மாதிரி வீடு வேணும்னு தேவைப்படுதுன்னா ஃபோன் பண்ணுங்கள். இது வந்து டூப்ளெக்ஸ் ஹவுஸு. சரிங்களா, உள்ளே படிக்கட்டு வந்துடும், பார்த்துருப்பீங்க. வேறு எதனா இந்த வீடை பற்றி வேறு எதனா டவுட்டு அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், பேசிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.